Welcome, students. நாங்கள் என்ன விடயம் பற்றி பார்க்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்ல இயலாது. எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இதுக்கும் நான் சிறு குறிப்புக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நான் என்னுடைய இதுல நினைக்கிறேன். நீங்க எதுக்கு நார்மலா பார்த்துட்டு போங்க. இந்த சர்வதேச சங்கம் ஏன் உருவாக்கப்படுதுண்டா, உலகமா யுத்தத்தின் பாதுகாப்பினை பேணிக் கொள்ளும் பொருட்டு 1919ஆம் ஆண்டு நடைபெற்று வந்த பரிசமாதான பேச்சுவார்த்தையினை தொடர்ந்து 1920ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வூட்ரோ வில்சன் 14 அம்சத்திட்ட கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு சர்வதேச சங்கம் எனும் உலகளாவிய அமைப்பை உருவாக்குறார். சரியா? இவ் அமைப்பில ஆரம்பத்துல 42 நாடுகள் அங்கம் வகிக்குது. இவ் அமைப்பினை உருவாக்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி வூட்ரோ வில்சனும், பிரித்தானிய பிரதமர் லொயிட் ஜோர்ஜும், இத்தாலிய பிரதிநிதி விக்டோரியா ஒர்லாண்டோவும், பிரான்சிய பிரதிநிதி ஜோர்ஜ் கிளமென்சோவும் இணைந்து போன்ற தலைவர்கள் இணைந்து சர்வதேச சங்கத்துல கலந்து கொள்ளினோம். சரியா? இவ்வாறாக இந்த சர்வதேச சங்கம் 1920ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு 20 ஆண்டுகள் உலக சமாதானத்தை பேணி வருது. இந்த சர்வதேச சங்கம் ஏன் உருவாக்கப்பட்டமைக்கான காரணத்தை நாங்கள் நோக்குவோம்டா, உலக சமாதானத்தையும் பாதுகாப்பினையும் பேணிக் கொள்வதற்கு, உலக நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு, அடுத்தது சர்வதேச புரிந்துணர்வையும் ஒத்துழைப்பையும் பேணுவதற்கு, அடுத்த அகதிகளுக்கு புனர்வாழ்வு அளித்தலுக்கும் போன்ற விடயங்களுக்காக சர்வதேச சங்கம் என்னது உருவாக்கப்படுது. இந்த சர்வதேச சங்கத்துல பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படுது. என்னென்ன பிரச்சனைகள்டா, ஒன்று ஜேர்மனுக்கும் போலாந்துக்கும் இடையிலான பிரச்சனை தீர்த்து வைக்கப்படுது. அடுத்தது ஸ்வீடனுக்கும் பின்லாந்துக்கும் இடையிலான பிரச்சனை தீர்த்து வைக்கப்படுது. ஒன்று ஜேர்மனுக்கும் போலாந்துக்கும் இடையிலான பிரச்சனை தீர்த்து வைக்கப்படுது. அடுத்த ஸ்வீடனுக்கும் பின்லாந்துக்கும் இடையிலான பிரச்சனை தீர்த்து வைக்கப்படுது. அடுத்த கிறிஸுக்கும் பல்கேரியாவுக்கும் இடையிலான பிரச்சனை தீர்த்து வைக்கப்படுது. கிறிஸுக்கும் பல்கேரியாவுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை தீர்த்து வைக்கப்படுது. அடுத்தது ஈரானுக்கும் துருக்கிக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை தீர்த்து வைக்கப்படுது. ஈரானுக்கும் துருக்கிக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை தீர்த்து வைக்கப்படுது. அடுத்த ஜூகோசிலாவாக்கியாவுக்கும் அல்போனியாவுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை தீர்த்து வைக்கப்படுது. ஜூகோசிலாவாக்கியாவுக்கும் எனது அல்போனியாவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை தீர்த்து வைக்கப்படுது. இந்த சர்வதேச சங்கம் பிற்காலத்துல தோல்வியை தழுவுது. ஏன் தோல்வியை தழுவுதண்டா, 19ஆம் நூற்றாண்டின் உலக சமாதானத்தை பெருக்கும் முகமா என்னது உருவாக்கும் முகமா 20 ஆண்டுகள்ல என்னது இந்த சர்வதேச சங்கம் உருவாக்கப்பட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக இந்த உருவாக்கப்படுது. இந்த 20 ஆண்டுகளுக்கு பின் வீழ்ச்சி அடையுது, அதாவது தோல்வி அடையுது. ஒன்று, சர்வதேச சங்கத்தினை உருவாக்குவதில் முன்னணியில் நின்று செயற்பட்ட நாடான அமெரிக்கா அங்கத்துவம் பெறவில்லை. சர்வதேச சங்கத்தை உருவாக்குவதற்கு முதன்மையா நின்ற அமெரிக்கா அங்கத்துவம் பெறாத காரணம் உண்டு. அடுத்த புரட்சி கருத்துக்களை கொண்டு விளக்கிய ரஷ்யாவுக்கு அங்கத்துவம் வழங்கவில்லை. புரட்சி கருத்துக்களை கொண்டு விளக்கிய ரஷ்யாவுக்கு அங்கத்துவம் வழங்கவில்லை. அடுத்த பாயிண்ட்ஸ் முதலாம் உலகமா யுத்தத்தில் குற்றவாளியாக இனங்காணப்பட்ட ஜேர்மன் ஆரம்பத்தில் அங்கத்துவம் என்னது வழங்கவில்லை. முதலாம் உலகமா யுத்தத்தில் குற்றவாளியாக இனங்காணப்பட்ட ஜேர்மனுக்கு என்னது அங்கத்துவம் வழங்கல. அடுத்த சர்வதேச சங்கத்தில் இணைந்து கொண்ட நாடுகளும் பின் ஏன் விலகுதண்டா, இத்தாலியானது அல்சீனியாவை ஆக்கிரமித்த போது, இத்தாலியானது அல்சீனியா ஆக்கிரமித்த போது சர்வதேச சங்கமானது இத்தாலி தான் என்ன குற்றம் செய்தது என இத்தாலி மீது குற்றத்தை சுமத்துது.
இதனால் இத்தாலியினை ஆட்சி புரிந்து வந்த முசோலினி சர்வதேச சங்கத்தில இருந்து உறுப்புரிமை வந்து நீக்கியமையால வந்து என்னது இந்த இத்தாலி வந்து விலகுது. இதால வந்து சர்வதேச சங்கம் வந்து தோல்வியில விழுகுது. அடுத்த வந்து ஜப்பான் வந்து விலகுது. ஏன் வந்து ஜப்பான் விலகுதண்டா, வட சீனாவில் உள்ள மஞ்சூரியாவினை கைப்பற்றி கொள்ளும் பொருட்டு ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில வந்து யுத்தம் வந்து நடைபெற்று வருது. எதுக்கும் ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில வந்து யுத்தம் நடைபெற்று வருது. இவ்வேளையில் தலையிட்ட சர்வதேச சங்கம் ஜப்பானை வந்து குற்றம் சுமத்துது. இதால வந்து ஜப்பானும் வந்து உறுப்புரிமையை வந்து நீக்கியமையால வந்து என்னது இந்த சர்வதேச சங்கம் வந்து பின்னால தோல்வியில முடிவடையுது. அடுத்த வந்து சர்வதேச சங்கத்திடம் நிலையான படை வந்து காணப்பட்டிருக்கல. மற்றது வந்து பெரிய நாடுகள் சிறிய நாடுகளுக்கு இடையில் சுதந்திரத்தினை பேணிக் கொள்ளும் பொருட்டு ஆரம்பத்தில் சம்மதம் தெரிவித்த போதிலும், எனது பெரிய நாடுகள் சிறிய நாடுகளுடைய சுதந்திரத்தை வந்து பேணிக் கொள்ளும் பொருட்டு ஆரம்பத்துல வந்து பெரிய நாடுகள் வந்து சம்மதத்தை வந்து வழங்கிய போதிலும், பின்னால் சிறிய நாடுகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொள்வதற்கு பெரிய நாடுகள் வந்து தமது நேரத்தை வந்து பணத்தினையும் வந்து செலவிடுவதற்கு முன்வராத காரணத்தால வந்து சர்வதேசம் வந்து தோல்வியடையுது. சர்வதேச சங்கம் வந்து ஆரம்பிக்க பெரிய நாடுகள் வந்து சிறிய நாடுகளுடைய பிரச்சனைகள் மற்றும் ஏனைய விடயங்களை வந்து கண்காணித்து அதுக்கான தீர்வுகளை வந்து வழங்குவதா வந்து என்னது உறுதிமொழி என செய்தாலும் அதை வந்து என்னது நேரம் மற்றும் பணம் விரயம் ஏற்படும் என்றால வந்து பெரிய நாடுகள் வந்து என்னது இதை வந்து கண்டுக்காம விட்டமையால வந்து சிறிய நாடுகளும் வந்து சர்வதேச சங்கத்துல இருந்து விலகியமையால வந்து சர்வதேச சங்கம் வந்து வீழ்ச்சி வருது. சரியா? இவ்வளவுதான் சர்வதேச சங்கம். இது வந்து எப்படி சிறு குறிப்புக்கு தான் வருமென வாய்ப்பு இருக்குது. எதுக்கும் உங்களோட விருப்பம். நீங்க பார்க்க போறீங்கன்னா பார்த்துட்டு போங்க. பார்க்க விருப்பம் இல்லாட்டியும் உங்களோட விருப்பம்.